தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேலிருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய உயரிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த வல்லமையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான முறையிலே மனிதர்கள் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய திருத்தந்தை சொல்லுவார், ஒரு உயர் மதிப்புள்ள மனித இனமாக நாங்கள் இருக்கின்றோம். மேக்னிஃபிஷன்ட் ஹியூமனிட்டி என்று சொல்வார். நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான படைப்புகளாக இருக்கின்றோம். எங்களுடைய கைரேகையை பார்த்தோம் என்றாலும் சரி, எங்களுடைய மரபணுவை பார்த்தோம் என்றாலும் சரி, DNA என்று சொல்லுவார்கள். அவை ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அந்த வாழ்வை நாங்கள் எவ்வாறு வாழுகின்றோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இந்த உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். இன்று உருவகமாக எங்களுடைய வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசு உப்பை தருகின்றார், ஒளியை தருகின்றார். நாங்கள் எவ்வாறு இந்த உப்பை போல இருக்கின்றோம், எவ்வாறு இந்த ஒளியை போல இந்த உலகிற்கு இருக்கின்றோம் என்று ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உப்பு என்ற ஒரு பொருளை நாங்கள் உங்களுடைய வாழ்விலே பல நேரங்களில் பயன்படுத்துகின்றோம். சிறப்பாக இந்த உணவை நாங்கள் பாதுகாப்பதற்காக இந்த உப்பை பயன்படுத்துகின்றோம். இந்த உணவுக்கு சுவையூட்டுவதற்கு உப்பை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்வை மற்றவர்களை பாதுகாப்பதற்கும் சரி, மற்றவர்களுடைய வாழ்விலே ஒரு சுவையூட்டுவதற்கும் சரி, இந்த உப்பை போல நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, இந்த உலகிற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். எவ்வாறு இந்த ஒளி மறைவானதாக இருக்க முடியாதோ, இந்த ஒளி பிரகாசிக்கின்ற போது அந்த பிரகாசத்தினூடாக பலர் வாழ்வு பெறுகின்றார்கள், பலர் வெளிச்சத்திலே நடந்து செல்லுகின்றார்கள். இந்த ஒளிக்கு இருக்கின்ற தன்மையை போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இந்த ஒளியை எமதாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகிற்கு நாங்கள் ஒளியை போல இருக்க வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களுடைய பயன்பாட்டுக்காக, மற்றவர்களுடைய நன்மைகளுக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பி நிற்கின்றார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. எவ்வாறு நாங்கள் ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றோமோ, அந்த தனித்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோமோ, அந்த தனித்துவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி நிற்கின்றது. இந்த உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆண்டவரது அந்த சாயலாக படைக்கப்பட்டதனால் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை பயக்கின்ற ஆண்டவருடைய மக்களாக வாழ ஆண்டவர் இயேசு என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியின் கடைசி பகுதியிலே, அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு
உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டோம் என்றால், எங்களுடைய நற்செயல்கள் மூலம் ஆண்டவரை நாங்கள் போற்றி பெருமைப்படுத்துவதற்காக. அவருடைய உயரிய படைப்பாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரது புகழை இந்த உலகிலே சாற்றுகின்ற அவருடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எங்களை படைத்திருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் இந்த உலகிற்கு உப்பாக இருக்கின்றோம், ஒளியாக இருக்கின்றோம். எங்களிடம் இருக்கின்ற அனைத்து திறமைகள், அனைத்து நன்மைத்தனங்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த உலகிற்கு கொடுக்கின்ற போது நாங்கள் நிறைவாக ஆண்டவரது இந்த படைப்பின் உயரிய படைப்பாக இந்த உலகிற்கு நாங்கள் எங்களை கொடுக்கின்ற மக்களாக மாற முடியும். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.